இந்தியா மற்றும் நியூசிலாந்து இடையே நீண்ட காலமாக எதிர்பார்க்கப்பட்ட தடையற்ற வர்த்தக ஒப்பந்த பேச்சுவார்த்தைகள் வெற்றிகரமாக நிறைவடைந்துள்ளது. இதனை பிரதமர் நரேந்திர மோடி மகிழ்ச்சியுடன் தெரிவித்துள்ளார். பிரதமர் மோடி தனது எக்ஸ் பதிவில் இந்தியா நியூசிலாந்து உறவில் இது ஒரு முக்கிய தருணம். 9 மாதங்களில் பேச்சுவார்த்தை முடிவடைந்தது. வரலாற்றில் மைல்கல். இந்த ஒப்பந்தம் இரு நாடுகளுக்கும் இடையேயான பொருளாதார உறவுகளை ஆழப்படுத்தும். மேம்பட்ட சந்தை அணுகல், தொடர்ச்சியான முதலீடுகள், புதுமை, தொழில் முனைவோர், விவசாயிகள், சிறு குறு நடுத்தர தொழில்கள், மாணவர்கள், இளைஞர்கள் ஆகியோருக்கு ஏராளமான வாய்ப்புகளை வழங்கும் என தெரிவித்துள்ளார். மேலும் இந்தியா நியூசிலாந்து கூட்டமைப்பு புதிய உயரங்களை எட்டும். வரும் 5 ஆண்டுகளில் இருதரப்பு வர்த்தகம் இரட்டிப்பாகும். 20 பில்லியன் அமெரிக்க டாலர்களுக்கு மேல் முதலீடுகள் இந்தியாவுக்கு வரவிருக்கின்றது. நமது திறமையான இளைஞர்கள், ஸ்டார்ட் அப் சூழல், சீர்திருத்த சார்ந்த வளர்ச்சி, நீண்டகால கூட்டமைப்பு ஆகியவற்றிற்கு வலுவான அடித்தளமாக இது அமையும். விளையாட்டு, கல்வி, கலாச்சாரம் போன்ற துறைகளிலும் ஒத்துழைப்பு வலுப்படுத்தப்படும் என குறிப்பிட்டுள்ளார். நியூசிலாந்து பிரதமர் கிறிஸ்டோபர் லக்சன் தனது சமூக ஊடக பதிவில் இந்தியா நியூசிலாந்து தடையற்ற வர்த்தக ஒப்பந்தம் நிறைவடைந்ததை தொடர்ந்து நான் பிரதமர் மோடியுடன் உரையாற்றினேன். இந்த ஒப்பந்தம் இந்தியாவுக்கான நியூசிலாந்தின் ஏற்றுமதிகளில் 95% பொருட்களுக்கான வரிகளை குறைகின்றது அல்லது நீக்கின்றது. வரும் 20 ஆண்டுகளில் இந்தியாவுக்கான நியூசிலாந்தின் ஏற்றுமதி ஆண்டுக்கு $1.1 பில்லியன் முதல் $1.3 பில்லியன் வரை அதிகரிக்கும் என கணிக்கப்பட்டுள்ளது. இது நியூசிலாந்து மக்களுக்கு அதிக வேலை வாய்ப்புகள், அதிக ஊதியம், அதிக வாய்ப்புகளை வழங்கும். இந்தியா உலகின் வேகமாக வளர்ந்து வரும் பொருளாதாரங்களில் ஒன்று. 140 கோடி இந்திய நுகர்வோரை அணுகும் வாய்ப்பை நியூசிலாந்து வணிகங்களுக்கு இந்த ஒப்பந்தம் வழங்குகிறது என தெரிவித்துள்ளார். மேலும் எங்கள் அரசாங்கம் அடிப்படைகளை சரி செய்வதிலும் எதிர்காலத்தை உருவாக்குவதிலும் கவனம் செலுத்துகின்றது. புதிய வர்த்தக ஒப்பந்தங்கள் தனது பொருளாதாரத்தை வளர்க்க உதவுகின்றது. இதன் மூலம் அனைத்து நியூசிலாந்து மக்களும் முன்னேற முடியும் என வலியுறுத்தியிருக்கின்றார். மொரிசியஸ், ஆஸ்திரேலியா, ஐக்கிய அரபு அமீரகம், ஐரோப்பிய தடையற்ற வர்த்தக சங்க நாடுகள், இங்கிலாந்து, ஓமன் ஆகிய நாடுகளுடன் ஏற்கனவே இந்தியா தடையற்ற வர்த்தக ஒப்பந்தங்களை மேற்கொண்டு உள்ளது. இப்பொழுது அந்த பட்டியலில் நியூசிலாந்தும் இணைந்து உள்ளது. மொத்தத்தில் இந்தியா நியூசிலாந்து தடையற்ற வர்த்தக ஒப்பந்தம் இரு நாடுகளின் பொருளாதார உறவுகளை புதிய உயரத்திற்கு கொண்டு செல்லும். வர்த்தகம், முதலீடு, வேலைவாய்ப்பு, கல்வி, கலாச்சாரம், விளையாட்டு உள்ளிட்ட பல துறைகளில் இரு நாடுகளுக்கும் இடையான உறவை வலுப்படுத்தும். இது இந்தியா மற்றும் நியூசிலாந்து மக்களுக்கு நீண்ட கால நன்மைகளை வழங்கும் வரலாற்றில் முக்கியமான ஒப்பந்தமாக கருதப்படுகின்றது. மேலும் இது போன்ற உங்கள் கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க.